இசை மணிவாளன் மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி, செட்ரிக் சார்லஸ் அம்பே மேற்குபதி செயலாளர், அரவிந்த் அம்பே மேற்குபதி இணை செயலாளர், ஆரோக்கிய ஜெகன் அவர்கள் அன்னை டிம்மர் உரிமையாளர், அம்பே தொகுதி பொறுப்பாளர், சல்மான் கான் மாணவர் பாசறை பொறுப்பாளர், ஆதி நாராயணன் மாணவ பாசறை செயலாளர் அனைவரையும் கிங் மேக்கர் பாய் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஆர்மி நம்முடன் ஒரு சிறிய உரையாற்றுவார். போங்க போங்க மைக் வாங்கிக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். இல்ல நல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம கொண்டாடிட்டு இருக்குது தமிழர் திருநாள் இல்லையா? உலகத்துல எவ்வளவு மொழிகள் பேசப்பட்டாலும் கூட பேசப்படுகிற மொழிகளுக்கு எல்லாம் தாய்மொழியா இருக்கக்கூடிய தமிழை பேசக்கூடியவங்க நாம. இன்னும் சொல்ல போனா நாம் சாப்பிடுகிற அந்த உணவை உண்டாக்குற அந்த வேளாண்மைக்கான ஒரு திருவிழா எடுக்கிற ஒரு இனம் இருக்குதுன்னா அது உலகத்திலேயே தமிழர் என்கிற ஒரு இனம் மட்டும்தான். அதோட சேர்ந்து மாட்டு பொங்கல் நம்ம எல்லாரும் என்ன பண்ண பொதுவாக வேளாண்மைக்கு மட்டும் இல்லாம அந்த வேளாண்மைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மாடுகளுக்கும் சேர்த்து விழா எடுக்கிற முறையாகத்தான் மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம். நம்மளோட இனத்தை பெருமைப்படுத்துகிற விதமா இன அடையாளமா இருக்கக்கூடிய திருவள்ளுவருக்கு விழா எடுக்கிறோம். இப்படி மிகப்பெரிய ஒரு அடையாளமா இருக்கக்கூடிய இந்த பொதுவா தமிழ்நாளே கொஞ்சம் சிக்கல் தான். பேசவும் வராது, கேட்கவும் வராது. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் புத்தாண்டு இந்த வருஷம் உண்மையிலே கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்குது. என்னன்னா நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போதெல்லாம் பார்க்கணும், எப்படியாவது இந்த வாரத்தோட நடு நாட்கள்ல இந்த தைப்பொங்கல் வராதான்னு யோசிப்போம். சனி ஞாயிறுல வந்துச்சுன்னா சனியை முடிச்சது லீவா போயிடும். ஒரு செவ்வாய் முதல்ல வந்துச்சுன்னா இங்கிட்ட ஒரு 2 நாள் அங்கிட்ட ஒரு 2 நாள் சேர்த்து விட மாட்டாங்களா அப்படின்னு நினைப்போம். இந்த வருஷம் அப்படி ஒண்ணு அமைஞ்சு கிட்டத்தட்ட 1 வார காலம் நமக்கு விடுமுறை அளிச்சிருக்காங்க. அதுவே சின்ன பசங்க மத்தியில இருந்து பள்ளிக்கூடம் கல்லூரி படிக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். வீட்டுக்கு வந்தா ஒரு 4 நாள் வீட்டுல இருந்துட்டு போலாம், எல்லாரையும் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு தாண்டி
அதெல்லாம் தாண்டியும் கூட இப்ப நம்ம தீபாவளி கொண்டாடுறோம், நம்மளோட ஊர்ல பொங்கல் கொண்டாடுவோம். இது எல்லாம் தாண்டி இது தமிழர் திருநாள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எல்லா தெருக்கள்லயும் ஜாதி மதம் எல்லாம் தாண்டி அவரவர் தெருக்கள்ல இப்ப கூட இந்த நடனம் ஆடுறாங்க, ரெட்டச்சடை கூப்பிடுறதுன்னு ஒரு பாட்டுக்கு. இந்த பாட்டெல்லாம் கிட்டத்தட்ட 17 நாட்கள் படப்பிடிப்பு நடத்தப்பட்ட பாட்டு. ஒரு சினிமால நம்ம பாக்குறோம் இல்லையா, ஒவ்வொரு ஸ்டெப்பும் திருப்பி திருப்பி போட்டு 10 தடவை 15 தடவை எடுத்து அதுக்கு ஒரு மாஸ்டர் இருந்து சொல்லி கொடுத்து அதை கேமரால படம் பிடிச்சு நம்ம ஒரே காட்சியை 3 மணி நேரம் பார்த்துட்டு போயிடும்ல 3 நிமிஷத்துல. ஆனா அந்த பிள்ளைங்க பாருங்க, இங்க மாஸ்டர் யாருன்னா அவங்களே ஒரு ஆளா இருப்பாங்க, இல்ல நம்ம வீட்டு அக்கா தங்கச்சியா இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் 1 வார காலம் அது டேப் ரெக்கார்டு ஒழுங்கா ஓடும் ஓடாது, பாட்டு ஒழுங்கா படிக்கும் படிக்காது. அதுல பின்னாடி 2 பிள்ளைகளை பாத்தீங்களா, முன்னாடி ஆறத பார்த்து அப்படியே பின்னாடி கோரஸ் பாடுற மாதிரி. இதெல்லாம் என்னன்னா எங்க இருந்தோ யாரையோ கூட்டு வந்து திருவிழால ஆட விடுறதை விட நம்ம வீட்டு பிள்ளைகளை ஆட விட்டு நம்ம ரசிக்கிற ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல, அது இந்த தமிழ் திருநாள்ல மட்டும்தான் அப்படி தொடர்ச்சியா நடந்துட்டே வருது. எங்க ஊர்லயுமே நாங்க அப்படிதான் நேற்றைய தினம் முடிச்சிருந்தோம். அப்ப என்னன்னா நம்ம வீட்டு பிள்ளைங்களே ஆடுது அப்படின்னு இப்ப அடுத்தடுத்து சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் மேடை ஏறணுங்கிற அந்த ஒரு இது, இந்த ஆடல் இந்த பேச்சோட எதுனா மேடையில யாரு முன்னாடியும் பயப்படாம கூச்சம் இல்லாம நிக்கலாம், முதல்ல யார்கிட்ட வேணாலும் எதையும் பேச முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை குடிப்பதுதான் இந்த மேடை. ஏன்னா பள்ளியில படிக்கிற எல்லாருக்குமே தெரியும், பேச்சு போட்டி கட்டுரை போட்டி எல்லாம் வைக்கும் போது பேர் கொடுங்கன்னு வாத்தியார் கேட்டா யாருமே பேர் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் வாத்தியாரா பார்த்து டே முருகேசன் உன் பேரை கொடுறா, நீ நல்லா படிப்பல்ல, நீ தான் வாய் பேசுவல்ல, செல்வி உன் பேரை கொடு அப்படின்னு கூட்டு இழுத்து பேர் வாங்குவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அதுவே ஒரு அடையாளமா மாறி போயிடும். மேடனாலே முருகேசனை கூப்பிடுங்க, நடனனாலே செல்வியை கூப்பிடுங்க, ஒரு அடையாளமா மாறும்ல. அது இன்னைக்கு என்னவா இருக்குன்னா எல்லா இடத்திலும் பேசுறதும் எழுதுவதற்கும் ஒரு பழக்க வழக்கம், தைரியமா எல்லாரும் முன்னாடி போய் நிக்கிறதுக்கு ஒரு அடையாளமா வரும். அதற்கு இந்த நிகழ்வு, இந்த மேடை நிகழ்வுல நம்ம வீட்டு பிள்ளைங்களை இன்னும் சொல்ல போனா பல இடங்கள்ல நாடகங்கள்லாம் போடுறாங்க. நம்ம வாழ்க்கையில என்ன சாதிக்கிறோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நாடகம் எல்லாம் நிறைய இடங்கள் நடந்துகிட்டே இருக்குது. எல்லாவற்றையும் தாண்டி இந்த தமிழ் பொங்கல்ல நான் உங்களுக்கு சொல்ல வந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் என்னோட கடமை, நான் ஒரு தமிழனா, ஒரு தமிழ் தகப்பனுக்கு ஒரு தமிழ் தாய்க்கும் பிறந்து தாய்மொழி தமிழை பேசக்கூடிய ஒரு மான தமிழனா நான் என்ன சொல்ல நினைக்கிறேன், இது தமிழ் திருநாள், தமிழர் திருநாள், தைப்பொங்கல், திருவள்ளுவர் ஆண்டு இதெல்லாம் தாண்டி இது தமிழ் புத்தாண்டு. அந்த விஷயத்தை நம்ம ரொம்ப கவனமா எடுத்து தமிழ் திருநாள் என்பதையும் தாண்டி தமிழர் புத்தாண்டு. என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு எது இன்னைக்கு நமக்குள்ள ஒரு சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்கு. படிச்சவங்க நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தை 1 தமிழ் புத்தாண்டு கொண்டாடுற சொல்லி ஒரு ஆட்சி வந்தா சொல்றாங்க. அப்படி இன்னொரு ஆட்சி மாறிச்சா சித்திரையில ஒரு பொங்கல் வருதுங்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஹாப்பி நியூ இயர் சொல்லி ஜனவரி 1 வேற கொண்டாடுறாங்க. அதுலயும் நம்ம ஆளுக்கு ரொம்ப விவரம், ஜனவரி 1 வச்சுங்க பக்கத்துல கை கட்டி ஹாப்பி நியூ இயர் மச்சான் அப்படிங்கிறாங்க. தமிழ் புத்தாண்டு வச்சுங்க தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அதாவது என்ன பண்ணிருக்கணும், அடுத்தவன் புத்தாண்டு தான் பேர் சொல்லி சொல்லணும். இங்க ஹாப்பி இங்கிலீஷ் நியூ இயர் சொன்னா நான் தமிழன் அர்த்தம். இவன் என்ன சொல்றான், ஹாப்பி நியூ இயர் நான் இங்கிலீஷ் எங்க அப்பா லண்டன்ல பிறந்த மாதிரியும் இவ அப்பா வாஸ்கோட அவங்க பக்கத்துல அவங்க வீட்டுல பிறந்த மாதிரியும் ஹாப்பி நியூ இயர்ன்றாங்க. தமிழ் புத்தாண்டு மட்டும் தான் ஹாப்பி தமிழ் நியூ இயர் அப்படின்றாங்க. சரி, அதாவது ஒழுங்கா வருதா வாயிலன்னா அதுவும் வர மாட்டேங்குது. நிறைய ஊர்ல கோலம் போட்டிருக்காங்க பார்த்தேன், ஹாப்பி தமிழ் நியூ இயர். ஏன் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்து என்ன ஆயிட போகுது? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா பொதுவா நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, நம்மளை நாமே பெருமையா மதிக்கிறதே இல்லை. இந்த தமிழர் புத்தாண்டு இந்த தமிழ் திருவிழாக்களும் எதை இந்த திருவள்ளுவர் எல்லாம் இன்னைக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த நூல் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா நாமளே நம்மளை மதிக்க கத்துக்கணும், நாமளே நம்மளை உயர்த்தி பேச கத்துக்கணும். ஏன்னா அப்படி உயர்வான இடத்துல நம்ம இருந்திருக்கோம். நம்மளோட மொழி அவ்வளவு பெருமையான மொழி. இன்னைக்கு நம்மள இருந்து பிரிஞ்சு போன தெலுங்கு மொழிக்கோ கன்னட மொழிக்கோ மலையாள மொழிக்கோ அந்த மாநிலத்துல சரியான புத்தாண்டு தேதி சரியா இருக்குது. அது தமிழ்நாட்டுல விடுமுறை கொடுக்குறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு நம்ம இதுக்கெல்லாம் தாய்மொழியா இருக்க நமக்கு தான் எது புத்தாண்டு அப்படிங்கிறது இன்னும் சந்தேகத்திற்கு இடமாவே இருக்குது. அதையெல்லாம் நாம் மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனாலே இது தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது கொண்டாடுறதுல நம்ம மறுபடியும் பறைசாற்ற வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கூட ஒரு தம்பி கிரிஜன் நினைக்கிறேன், ஐயா காமராஜர் அவருடைய வரைபடத்தையும் அவர்களை பத்தி ஒரு கட்டுரை கூட எழுதி வச்சிருந்தாங்க. இந்த மாதிரியான மேடை அர்த்தம் இது எதுக்கு பயன்படுதுன்னா தன்னோட திறமையை வெளிக்காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ கிரிஜன் மாதிரியான இந்த பாப்பா அண்ணவங்களோ நம்ம வீட்டு பிள்ளைங்க இப்படி ஆடுமா, நம்ம வீட்டு பிள்ளைங்க இப்படி பாடுவாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்குது. இந்த தமிழ் திருநாள் 4 நாள் விடுமுறை இருக்கிறதுனால இப்படி மேடை போட்டு தீபாவளிக்கு ஆனாலும் இப்படி பண்ணுவோமா? தீபாவளிக்கு என்ன பண்ணுவோம், பட்டாசு போட்டு நாசமா போட்டுன்னு சொல்லி புகையாக்கி மறுநாள் ஆஸ்பா வந்து ஆஸ்பத்திரியில போய் இருக்கு மருத்துவமனைக்கு போறது அப்படின்னு முடிச்சிடும், அப்படிதானே? ஆனா இதுல அப்படி எல்லாம் கிடையாது. நல்ல மகிழ்ச்சியா எல்லாரும் காலையில பொங்க வைக்கலாம் பார்க்கணும். அதுலயும் காணும் பொங்கல் ஒண்ணு வச்சிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அது பொங்கலை காண்றதா?
நம்மள நாமளே காண்றது, பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க காண்றது, உறவுகளை எல்லாம் காணுகிற பொங்கல் தான் காணும் பொங்கல் வைக்கிறது. அதை நான் அப்படியே சொல்லலாம். நம்ம நாடுகளுக்கு அந்த எருதுகளுக்கு நம்ம விழா எடுத்து, இன்னும் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா, நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல எழுத்து எப்படி ஆனால தொடங்குதோ இந்த உலகமும் சூரியன்ல தான் தொடங்குது. அந்த சூரியனுக்கு தானே நம்ம பொங்கல் வச்சு படையல் போடுறோம். அந்த கலாச்சாரம் உலகத்துல எந்த இனத்துக்குமே கிடையாது, நம்ம தமிழர் இனத்துக்கு மட்டும்தான் இருக்கு. உரிமையா பெருமையா நம்ம பெருமையா சொல்லணும், நான் தமிழ. அதுக்கு முதல்ல நல்ல தமிழ்ல பேசணும், அதான் ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுக்கு பேர்ல குழந்தைகளுக்கு பேர் தமிழ்ல வைக்கணும். இப்ப கூட பார்த்தேன் இது நடத்துறது கிங் மேக்கர்ஸ் ஐயா காமராஜர் இருந்தாலும் எதுக்கு நீங்க அடுத்த ஆண்டு பேரை மாத்துறது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. தமிழ்ல நல்ல பேரா அவ ஐயாவோட பேரை கூட மாத்தி கூட வைக்கலாம். ஏன்னா அடையாளம், நான் என்ன பேர் வச்சிருக்கணும் அதை வச்சுதான் நான் யார் அப்படின்னு சொல்ல முடியும். முன்னாடி எல்லாம் செல்லத்தாயி குருவம்மா கல்யாண சுந்தரன் பேர் வச்சாங்கன்னா தாத்தா பாட்டியோட பேர் தெரியும். இப்ப தாத்தா பாட்டி பேர்லாம் நமக்கு தெரியுது. ஒரு படத்துல சொல்ற மாதிரி ஆச்சு, உங்க அப்பாவுக்கு அப்பா எங்க பிறந்தாங்க, அப்பாவுக்கு அப்பான்னா அப்பாவுக்கு அப்பா தாத்தானே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா கூட்டு குடும்ப வாழ்க்கையே செதஞ்சு போச்சு. முன்னாடி கூட்டு குடும்பமா வாழ்ந்தோம், அங்கிட்ட அத்தை இருந்தாங்க, இங்கிட்ட மாமா இருந்தாங்க, சித்தி இருந்து 5-6 பிள்ளைகள். முன்னாடி 5-6 பிள்ளைங்க பெத்தாங்க. இப்ப முடியுதா? 2 பிள்ளைக்கே முடியல. முத பிள்ளைக்கே ஆஸ்பத்திரியில போய் தான் பெத்துக்க வேண்டியிருக்குது. இப்ப எங்க வீட்டுல எல்லாம் எங்க அப்பா வந்து 16 பிள்ளைகள் ஒருத்தர், அதுல 6 இறந்து போயிட்டாங்க, 10 பேர் உயிரோடு இருக்காங்க. அவங்களுக்கு நாங்க 5 பேரு. இப்ப எங்க 5 பேருக்கும் ஒண்ணுதான் இருக்குது, 2க்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சொல்லும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியுது இல்ல? ஏன் நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? 16 பேருமே மருத்துவமனைக்கு போகாம பிறந்து போயிட்டாங்க. எங்க அப்பா எங்க பாட்டிக்கு 16 பேருமே மருத்துவமனைக்கு போகாம சுகப்பிரசவமா வீட்டுல நம்ம அத்தாச்சி எங்க பெரியம்மா பெரியப்பா அப்படின்னு ஆட்களே பார்த்து முடிச்சிட்டாங்க. இப்ப நாங்க எல்லாம் மருத்துவம், நான் வந்து அரசு மருத்துவம் ஐக்கியம் இருக்கு இல்லையா, அங்க போய் பிறந்தேன். ராஜபாளையம் பக்கத்துல இருக்கிறவன் அங்க போய் பிறந்திருக்கிறேன். அப்படி ஒவ்வொரு வரையில எங்க அண்ணன் ஒரு இடத்துல பிறந்துட்டான், என் தங்கச்சி ஒரு இடத்துல பிறந்து, தம்பி ஒரு இடத்துல பிறந்துட்டு, இப்ப எங்களுக்கு பிள்ளை பிறகுது. முன்னாடி நாங்க மருத்துவமனையில பிறந்தோம், இப்ப எங்களுக்கு பிள்ளை பிறகுது, மருத்துவத்தை போய் நிக்கிறோம். ஐயா பிள்ளைக்கு ஏதாவது வழி இருக்குதா, ஏதாவது மாத்திரை கொடுக்கீங்களா, மருந்தை கொடுக்கீங்களா? அப்ப 10 பிள்ளை பெற்றவங்களோட நிலைமை இன்னைக்கு என்னவாய் போச்சு? உழவை உண்டு வந்த நாம் இன்னைக்கு உழவு சரியா பண்றோமா? விவசாயத்துல இருந்து வெளியேறிட்டோம். உணவெல்லாம் நஞ்சாய் போச்சு, சாப்பிட்ட உணவெல்லாம் நஞ்சாய் போயிடுச்சு. அதனால நல்ல உணவு கிடைக்காத விளைவு இன்னைக்கு அறுவை சிகிச்சை எல்லாமே சுகப்பிரசவம், இன்னைக்கு ஆபரேஷன் ஆகி போச்சு. ஆபரேஷன் பண்ணதோட விளைவு என்ன நினைக்கும்? அடுத்த குழந்தைக்கு வாய்ப்பு இல்லாம போயிருது. அதிகபட்சம் 2 குழந்தை. இதுல வேற அரசாங்கம் ஒரு சட்டம் முடிச்சு கவுண்டமணி படத்துல சொன்னா தெரியுமா, 500 ரூபாயும் 5 கிலோ அரிசி தலைக்கு ஓடியாங்க அப்படின்பாரு. அப்படியே ஓடி என்ன ஆகி போச்சு? 2 குழந்தையோட நின்று போச்சு. 2 குழந்தையோட நின்னதால என்ன தெரியுமா? சித்தி இல்லாம போயிருச்சு நமக்கு, இல்லன்னா அத்தை இல்லாம போயிருச்சு. ஒண்ணு இதுலயும் நம்மளால பெரிய யோகியவான்கள் ரொம்ப கனவான்மாங்க. ஆஸ்திக்கு 1, அந்தஸ்துக்கு 1, ஆம்பளை 1, பொம்பளை 1. என்னமா நம்ம தான் உண்டாக்குற மாதிரியும் கணக்கு போட்டு இந்த பிள்ளைதான் பிறக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்படி 2 குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லி உண்டாக்கி வச்ச ஒரு விளைவு இன்னைக்கு அத்தை மக மாம மகள் இல்ல. கிராமத்திலேயே சொந்தம் சொல்லி கொண்டாடி கிண்டல் அடிக்கிறதுக்கு பிள்ளைங்க. நம்ம திருவிழால மஞ்சள் தண்ணி ஊத்துவோம்ல, அதெல்லாம் நடக்குதா நிறைய இடத்துல? இல்லவே இல்ல. மஞ்சளே எங்க தண்ணியா இருக்கீங்களா? மஞ்சள் தண்ணி ஊத்துறதுக்கு முறை மாம இல்ல, முறை பொண்ணு இல்ல, இப்ப நிறைய இல்லாம போயிடுச்சு. காரணம் என்னன்னா குழந்தை பிறப்போட இந்த உணவு, நம்ம சாப்பிடுற உணவு. இன்னைக்கு அதுலயும் பாருங்க, துரித உணவுன்னு ஒண்ணு வந்துட்டா, வறுத்து போடுறான், சோத்தை அவிச்சு தின்னுகிட்டு இருந்தோம். ஒரு காலத்துல சமையல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோன்னே தமிழ் தான். இன்னைக்கு வறுத்து தர ரோட்ல உட்காந்து இருக்குன்னு வருக்கா ஸ்ப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறாங்க. அது தின்னா என்ன ஆகும்? அது கோழி இருக்கு பாருங்க, பிராய்லர் கோழி. இந்த பிராய்லர் கோழி வறுத்து நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் அதான் பிடிக்குது. எங்க அப்பனை பிடிச்சு நீ சிக்கன் வாங்கிட்டு வா, அது 100 வாங்கிட்டோ, இது 100 வாங்கிட்டோ, இது 200 வாங்கிட்டு வாங்க. அது வேற வழியே இல்லாம, ஏன்னா அப்பா எல்லாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு செல்லமா போயிட்டாங்க. அப்படி வந்ததோட விளைவு, அந்த சூட்டோட விளைவு இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் பூ போயிடுற வயது இருக்கு பாருங்க, அது ரொம்ப சீக்கிரமே தொடங்கிடுச்சு. அப்படி நம்ம உணவே நஞ்சா மாறினதுனாலதான் இன்னைக்கு உணவை தொழிலா கொண்ட நாம இன்னைக்கு என்னவா இருக்கு தெரியுமா? தைப்பொங்கலுக்கு 1 குடி அரிசி யாராவது தருவாங்களா? கொஞ்சோண்டு சக்கரை யாராவது தருவாங்களா? 2 முழி கரும்பு தருவாங்களான்னு கவர்மெண்ட் பிச்சைக்கார மாதிரி கையேந்துக்கிட்டு இருக்கோம். அதுலயும் வேற 1000 ரூபாய் கொடுக்கணும்னு கோபம் வேற வருது நமக்கு. ஏன்னா மாமன்ட்ட கொடுத்து வச்ச காசு வட்டி தர மாட்டாங்க மாதிரி. நீ என்ன 1000 ரூபாய் கொடுக்காம இருக்க? எங்க அப்பா உரிமைக்கு போராடுறான்னா பிச்சைக்கு போராடுற அளவுக்கு நம்ம நிலைமை ஆகி போச்சு. அவன் 1000 ரூபாய் கொடுத்தா எங்க அப்பா ஆத்தாலும் பொங்கல் கொண்டாடினாங்க. அவங்க அப்பா 1000 ரூபாய் கொடுத்தா எங்க தாத்தன் மாட்டாங்க பொங்கல் கொடுத்தாங்க. ஊருக்கே பொங்கல் வச்சு படைச்சு போட்டவன் நம்ம இனம். வீட்டுக்கு பொங்கல் வச்சாங்க. பொங்கல் தெருவிழா எடுத்து பாத்தீங்கன்னா அத்தனை வீடுகளையும் 4 நாள் கரும்பு பாட்டு வச்சு பொங்கல் கொண்டாடினாங்க.
அவன் கொடுக்கிற 4 மொழி கருவிக்கு ஒரு வாரமா காத்து கிடக்காங்க. உள்ள பாருங்க எம்பிட்டு கொள்ளையடிக்கா இந்த 1000 ரூபாய் கொடுக்குறது அவனுக்கு என்ன இடம் எடுத்து போயிருது அப்படின்னு எங்க ஊர்ல ஒரு அக்கா. அப்படி எனக்கு அவனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா கொடுத்து பழக்கப்படுத்திட்டாங்கல்ல. கொள்ளையடிக்கிற முதல்ல 1000 ரூபாய் கொடுத்தாதான் என்ன கொள்ளையில பங்கா இல்ல அவன் அடிக்கிற கொள்ளையில நமக்கு பங்கா? யோசிச்சு பாருங்க. நாம இன்னொருத்தருக்கு சோறு போட்டோம், நாம இன்னொருத்தருக்கு பொங்கல் கொடுத்தோம், நாம இன்னைக்கு பொங்கலுக்கு அரிசி பருப்புக்காக கையேந்து நிக்கிற பாருங்க. அதையும் மாற்ற வேண்டிய அவசியம். இதுக்கு நாம முதல்ல நம்ம வரலாறு படிக்கணும். நாம ஏன் இந்த திருவிழாவை கொண்டாடுறோம், நாம் இதை கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன வருது? வெறும் மகிழ்ச்சிக்கான திருவிழா இல்ல, வெறும் மகிழ்ச்சிக்கானது மட்டும் திருவிழா. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு வேரை இழந்த மரமோ வரலாறை இழந்த இனமும் வாழ்நாட்டுல ஒரு நாட்டுல எந்த நாட்டிலையும் சரி பெருசா வளர்ந்ததே கிடையாது. வேறு போயிடுச்சுன்னா மரம் நிக்குமா? நம்ம வரலாறு போச்சுன்னா நம்ம நிக்க முடியுமா? நம்ம கூட சொல்லுவாங்க பிள்ளைய கட்டி கொடுக்கும்போது சொந்தத்திலே கொடுக்கணும், கைக்குள்ளே வச்சுக்கணும். ஏன் சொல்றாங்க? ஒருவேளை அடுத்தடுத்து வெளியில போயிடுச்சுன்னா, நம்ம சொந்த பந்தம் எல்லாம் இல்லாம போயிடுச்சுன்னா, நாளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணுதான் இன்னும் போய் யாரும் நிக்க முடியாதோ. நம்ம அந்த வேறு இல்லாம போயிடுச்சுன்னா ஆர்வத்த பிள்ளைங்கிற அடையாளம் இல்லாம போயிருமோ அப்படிங்கிறது தான் அந்த காலத்துல சொந்தத்துக்குள்ள கொடுக்கணும். ஒரே செய்முறைகளை கொடுப்பாங்க பொண்ணுங்களை. இங்க மாடு வளர்க்குறா மாடு வளர்க்குறவங்களே பொண்ணு கொடுப்பாங்க. ஏன்னா என் வீட்டுல 3 மணிக்கு என் பிள்ளை எழுந்திரும். மாடு வளர்க்குற பிள்ளைய போய் நகை செய்யற வீட்டுல விட்டு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, இங்க 3 மணிக்கு எழுந்த பிள்ளை 9 மணி வரைக்கும் தூக்கம் வருமா? தூக்கம் வராது. அங்க 9 மணி வரைக்கும் தூங்கி எழுந்த பிள்ளை இங்க 3 மணிக்கு எழுந்திருச்சுன்னா இங்க வேலை இருக்குமா? மாடுக்கு 3 மணிக்கு எழுப்பணும், அது 10 படுத்தே கிடந்துச்சுன்னா அப்புறம் மாமியார் சண்டை ஆகி போயிடும். அப்ப அதுக்காக செய்யப்பட்டது. அது தொழிலா, அது சமூகமா இன்னைக்கு மாறி மாறி நாம் எதற்காக கொண்டு வந்தோமோ அது என்னன்னு தெரியல. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் முடிக்கலன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்படி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது உண்மையா? பொய் சொன்னா பொண்ணு தருவீங்களா? பொய் சொன்னா பொண்ணு அப்புறம் ஏன் பழமொழி வச்சாங்க? 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணா ஏன் வச்சாங்க? அது அப்படி இல்ல. 1000 பேர்கிட்ட போய் சொல்லி கல்யாணம் முடியினாங்க. அதை கொண்டு வந்து 1000 பொய் சொல்லி கல்யாணம் முடின்னு மாத்தி விட்டாங்க. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனம் சொல்லுவாங்கல்ல, எங்க வீட்டுல திட்டுவாங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு கேட்க வச்சுக்கோங்க, இது கிடக்கு கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனம்? கழுதைக்கு கற்பூர வாசனம் ஏன் தெரியணுங்கிற இல்ல, தெரிஞ்சு என்னதான் ஆக போகுது? அப்ப இது ஏன்னு நம்ம கேட்கக்கூடிய நிலைமையில இல்ல. அது ஏன் அப்படி மாறிடுச்சு, அது ஏன் அப்படி வந்துச்சு? கழுதைக்கு தெரியுமா அப்படின்னா, கழுன்னு ஒரு நூல், கழுன்னு சொல்லி ஒரு புல்லு, அந்த புல்ல எடுத்து அந்த கோரப்பாய் தைக்க அது வாசனை வருமா, அதுல இருந்து கற்பூர வாசனை வருங்க. அப்படி எல்லாமே நமக்கு என்ன ஆகி போச்சு? நம்ம மூத்தவங்க எதுக்காக பயன்படுத்துறாங்களோ அதெல்லாம் மறந்து மாற்றி அமைச்சு ஏன் கொண்டாடுறோம், ஏன் சொல்றோம், ஏன் செய்யறோம் அப்படின்னு தெரியாம போயிடுச்சு. அதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய கலாச்சாரமா நாம இந்த திருவிழாக்களை கொண்டாடணும் அப்படிங்கிறதா எங்களுக்கு போன்ற பிள்ளைகளின் ஆசை. அதுதான் நாங்களும் இந்த தமிழ்நாடு முழுக்க மேடைகள்ல இது ஒரு வாய்ப்பு. மற்றபடி கட்சி நாம் தமிழர் கட்சியில என்ன சீமானோட நாங்க தமிழ்நாடு முழுக்க இதுதான் பேசிக்கிட்டே இருக்கோம். நமக்கான அடையாளம் மீட்டெடுக்கப்படணும், நமக்கான உரிமைகள் மீட்டெடுக்கப்படணும். எப்படி நாம் தான் நம்ம இடத்த ஆளுன்னு நினைக்கிறோமோ அது மாதிரி இந்த மண்ணை நம்ம இடத்தை சேர்ந்த ஒருத்தர் ஆண்டணும். அப்படி ஆண்டாதான் இந்த புத்தாண்டு யாரோட புத்தாண்டுன்னு சொல்ல முடியும். தமிழரோட புத்தாண்டு. இன்னைக்கு நீங்க இங்க போட்டி வைக்கிறீங்களா? காலையில போட்டி வச்சிருப்பீங்களா? ஒரு விளையாட்டு போட்டி 100 மீட்டர் ஓடுது, 200 மீட்டர் ஓடுது, ஊசி போர்த்தது அப்படிலாம் வச்சிருப்பீங்களா? நீங்க நினைச்சு பாருங்க, ஒவ்வொருட இனத்தின் திருவிழாவுக்கும் பிறந்த நாளுக்கும் அந்தந்த நாடுகள்ல விடுமுறை மட்டும் கிடையாது, மாவட்ட அளவுல அரசாங்கமே போட்டி நடத்துது. நமக்கு நடத்துறாங்களா? நாமளே வசூல் பண்ணி நம்மளா யார்ட்டாவது போய் காசு கேட்டு வாங்கி அவங்க பேரை 4 தடவைக்கு 5 தடவை மைக்க சொல்லி அப்பதான் அடுத்த தடவை கொடுப்பாங்கன்னு பார்த்து இப்படி எல்லாம் வந்து நம்ம பிள்ளைங்க ஒரு வார காலமா ராத்திரி முதலமா முழிச்சு அப்புறம் போட்டியை நடத்தி பிள்ளைகள் இதுல நம்ம ஆளுகளை கூப்பிடணும் பாருங்க. சீக்கிரம் வாங்க, 8 மணி ஆயிடுச்சு, போட்டி நடத்தணும், ஓடியாங்க. இங்க கேபிள் ஆஃப் பண்ணதான் நம்மளால வருவாங்க. ஏன்னா சாப்பிட்ட சாப்பாடோ டிவியில போடுற நிகழ்ச்சி அங்க நம்பிதா பொங்கல் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஊர் பொங்கல் எப்படி ரசிக்கும்? நடிகர்களுக்கு பொங்கலே தெரியாது, அவன் போட்டு உட்காந்துருப்பான், நம்மளால வரவே மாட்டான். அப்ப அவங்கள மெனக்கெட்டு கூட்டு அந்த பிள்ளைங்க ஒவ்வொரு தெருல இருக்கக்கூடிய இளவட்ட பிள்ளைங்க படுற பாடு திருவிழா நடந்ததுக்கு மிகப்பெரிய சிரமம். அப்ப இதையெல்லாம் நாம் கணக்குல சேர்த்துதான் இந்த பொங்கல் இந்த பண்டிகை ஏன் கொண்டாடப்படுது, இதை எப்படி கொண்டாடி இருக்கணும் அப்படிங்கிறதா நம்ம திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த மேடை ஒரு வாய்ப்பா நான் பயன்படுத்தி சொல்றேன். தம்பி கிருஷ்ணன் அவர்கள் காமராஜரை பற்றி அந்த கட்டுரையில் எழுதியிருந்தாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே காமராஜர் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலாம உங்க பிள்ளைகள் கத்து கொடுங்க. காமராஜர் தமிழர் இனத்தின் தலைவன் சொல்லி கொடுங்க. நம்ம சமூகமா பாத்திரக்கூடாது, தமிழர் இனத்தின் சொல்லி கொடுங்க. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த ஊருக்கு பாருங்க, அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி,
இந்த பகுதி தான் தமிழ்நாடே இன்றைக்கு கல்வி கற்பதற்கு காரணமான ஒரு பகுதி. மறந்துடாதீங்க. இன்னைக்கு எல்லோரும் படிப்பதற்கு யாரோ படிக்க வச்சாங்க, யாரோ படிக்க வச்சாங்க, ஆட்சி இருக்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல. யாரும் படிக்க வைக்கல. சேரன் மகாதேவிக்காரன் தான் படிக்க வச்சான். காமராஜர் தான் படிக்க வச்சாரு. காமராஜரை படிக்க வைப்பதற்கு கேள்வி கேட்டவன் சேரன் மகாதேவர் கூட ஒரு 10 வயசு 15 வயசு பையன் தான். நான் விளையாட்டுக்கு சொல்றேன், வரலாற்றுல நீங்க போய் பாருங்க. சேரன் மகாதேவர் டோல்கேட் இருக்கும்போது ரயில்வே கேட் இருக்கு பாத்தீங்களா, அப்போ ஒரு அமைச்சர் முதலமைச்சரா காமராஜர் இருந்தாராம். காமராஜர் முதலமைச்சரா இருக்கும்போது அந்த வண்டி கார்ல வந்து நின்றுருக்காரு. ட்ரெயின் வருவதுக்காக கேட்டு போட்டாங்க. இப்பெல்லாம் அப்படி கேட்டு போடுவாங்களா? முதலமைச்சர் வந்தா கேட்டு போடுவாங்களா? ட்ரெயின் அங்கேயே நின்று நடுக்காட்டுக்குள்ள. இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் போவோம். ஆனா அப்பா அப்படி இல்ல. காமராஜர் முதலமைச்சரா இருந்த பிறகு கூட கேட்டு போட்டாங்க. அவர் காத்திருக்காரு. வண்டிகளே நின்னவருக்கு திடீர்னு அப்படி ஜன்னல் வழியா பார்த்திருக்காரு. ஒரு 10-12 வயசு பையன் சட்டை போடல, பனியன் மட்டும் போட்டுட்டு டவுசர் போட்டிருக்கான். டவுசர் போட்டு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கான். காமராஜரோட ஒரு கனவு என்ன தெரியுமா? தனக்கு கிடைக்காத கல்விய அவருக்கு வரல, படிக்க வரல. அவர் கிடைக்கலன்னு கிடையாது, அவருக்கு படிக்க வரல. முயற்சி பண்ணாரு, முடியல, விட்டுட்டாரு. அந்த கல்வி எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது குழந்தைகளை படிக்க வைக்கணும். 5 கிலோமீட்டருக்கு ஒருக்கா இந்த 5ஆம் பள்ளிக்கூடம், 7 கிலோமீட்டருக்கு ஒருக்கா 10ஆம் பள்ளிக்கூடம், 10 கிலோமீட்டருக்கு ஒருக்கா 12ஆம் பள்ளிக்கூடம் சொல்லி எல்லா ஊர் முழுக்க மாநிலம் முழுக்க ஏற்படுத்தினாரு. இப்படி பாடம் பள்ளிக்கூடம் ஏற்படுத்தி என்னடா ஆடு மாடு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட போய் கேட்டிருக்காரு, தம்பி பள்ளிக்கூடம் போலையா அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டது யாரு? காமராஜர். அவர் தெரியுமா அந்த பையனுக்கு? சரமாதில இருக்க பையனுக்கு தெரியுமா? அவர் என்ன ஜனஜாதவி கூட ஆடினாரா, சாவித்திரி கூட ஆடினாரா டிவில பாக்குறதுக்கு? அவர் காமராஜர் மக்கள்கிட்ட நடிக்கல, ஆட்சி பண்ணாரு. அவனுக்கு புரியல, யாராவது ஒசரம் வந்து முட்டங்கையா இருந்து சட்டையை போட்டிருக்காரு, கருகருன்னு ஆள் இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க கேட்டிருக்கான். படிக்க போறியா தம்பி அப்படின்னா, படிக்க போனா சோறியாவே போடுவான் அப்படின்னு நம்ம ஊர் பாஷையில அந்த பையன் கேட்டிருக்கான். முதலமைச்சர் ஒரு சின்ன பையன் கேட்கிற, முதலமைச்சர் கோவம் வரல. காமராஜர் உடனே அங்க இருந்த போலீஸ்காரு கோவப்பட்டிருக்காரு. உடனே இருப்பா, நான் யாரும் தெரிஞ்சு அப்படி பேசுவானா, நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் தம்பி சோறு கொடுத்தாதான் படிக்க, நான் வந்து பள்ளிக்கூடம் திறந்திருக்கிறேன், புத்தகம் கொடுத்திருக்கிறேன், பை கொடுத்திருக்கிறேன், இப்படி எல்லாமே கொடுத்திருக்கிறேன், ஏன் படிக்க போக முடியல அப்படிங்கும்போது அவன் திருப்பி சொல்றான், சோறு தந்தா தானே படிக்க முடியும் அப்படின்னு. சோறு கொடுத்தா படிப்பியா அப்படின்னு ஐயா கேட்கிறாரு. சரி தானே, அவர்தான் ஒரு சட்டம் போட்ட முடியல. இன்னைக்கு நாட்டுல சட்டம் போட்டா நைட்டா 500 ரூபாய் செல்லாத 1000 ரூபாய் செல்லாத அறிவிக்காங்கல்ல. அப்போ ஒரு முதலமைச்சர் கையெழுத்துல நம்ம கல்வி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு சோறு கொடுத்தா படிக்க போறியான்னு கேட்டா, நம்ம ஊருக்கார நக்கலை பாருங்க, அவரை மேலைங்களையும் பார்த்திருக்கான். யாரு நீ சோறு போயா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை பத்திட்டு போயிட்டான். ஆனா முதலமைச்சருக்கு கொஞ்சம் கூட சங்கடப்படல. ஒரு சிறுவன் கேட்டிருக்கான், உன்னால சோறு போட முடியுமா அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லிட்டு இங்க சேரன்மார்ல இருந்து சென்னை போனவர் அமைச்சர்கள் கூட்டத்தை கூட்டுறாரு. எது? அவரோட அமைச்சரவை கூட்டத்தை கூட்டுறாரு. இப்ப எதுக்கு அமைச்சரவை கூட தெரியுமா? பொங்கல் வருதுங்க. ஆமாங்க பொங்கல் வருதுங்க. இந்த வருஷம் 8,000 கோடிக்கு விக்கிறதுங்க. எதுங்க? சரக்கு தாங்க. விக்கிறதுக்கு அமைச்சரவை கூட்டம் போடுறாங்க. சரக்கு விக்கிறதுக்கு அமைச்சரவை கூட்டம் போடுறாங்க. ஆனா அன்னைக்கு காமராஜர் கல்விக்காக அமைச்சரவை கூட்டம். அந்த பையன் சொன்னாராம், இப்படி ஒரு சின்ன பையன் கேட்கிறான், சோறு போட்டா படிக்க முடியும்னு சொல்றான். அப்ப நிறைய பேர் இது மாதிரி இருப்பாங்க இருக்கும், அவங்களெல்லாம் படிக்க வைக்கிறது சோறு போடலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு அமைச்சர் வந்து சும்மா அவங்களுக்குள்ள நக்கலா பேசும்போது, அப்படிலாம் எல்லாருக்கும் சோறு போட்டா பிச்சரா எடுக்கணும் அப்படின்னாரா. காமராஜர் சொன்னாரா, அப்படி என் பிள்ளைகள் படிக்க வேண்டும்ன்றதுக்காக மக்கள்கிட்ட மடிப்பிச்சு என்பதற்கு தயாரா இருக்கிற அந்த திட்டத்தை அறிவிச்சு விடுங்க. அப்படி நம்ம பகுதியில் கேட்ட கேள்விதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கல்வி. இப்ப நான் மைக்க பிடிச்சு பேசுறேன்ல, இதுக்கு காரணம் யாரு? உங்க ஊர் பையன் கேட்ட கேள்விதான். அதுக்கும் காரணமானவர் எங்க ஐயா காமராஜர் தான். வேற யாரெல்லாம் எங்களை படிக்க வைக்கல. எங்க அப்பா படிக்க வச்சாருன்னா சொல்லிக்கலாம். அதுக்கு அடுத்து ஒரு ஆட்சியாளர் சொல்லணும்னா காமராஜர் தான் சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட கல்வியை கொடுத்த பெருமகனை நம்ம நேசித்துக்கிட்டு இருக்கிறோம். அவரை இந்த இனத்தின் தலைவரா நாம் கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்குது. அதே போல திருவள்ளுவர் இந்த இனத்தின் பெருந்தலைவர். ஏன்னா அவர் தான் நமக்கான மொழிக்கான அத்தனை அடையாளங்களையும் கொடுத்துட்டு போனவர். அவரையும் இந்த தினத்துல கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நினைவூட்டுகிற வகையில இந்த விழாக்கள்ல அது போன்ற நிகழ்விலும் தொடர்ச்சியா எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் அந்த தம்பி கிரிஜனுக்கு ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். மேல வாங்கப்பா. காமராஜர் படத்தை அவருக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. காமராஜரோட புகைப்படத்தையும் காமராஜர் பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. ஒரு சின்ன அன்பளிப்பு. இது சும்மா ஒரு காசு அப்படிங்கிறதுக்காக கிடையாது, அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும். அடுத்தடுத்த மேடைகள்ல அடுத்தடுத்துல இந்த மாதிரி நிறைய தலைவர்களை வரையணும், நிறைய கட்டுரைகளை எழுதணும், தானாவே வரையணும். நிறைய பிள்ளைகள் இங்க வரையும் கோலம் போடுறது எல்லாருமே நீங்க எல்லாம் ஆர்டிஸ்ட் மறந்துடாதீங்க. புள்ளி இல்லாம கோலம் போடுறது எவ்வளவு பெரிய சிரமம் தெரியும். எங்க வீட்டு பிள்ளைகள் இப்ப எப்படி ஆயிடுச்சு, இந்த சலனை வச்சு போட்டுட்டு இருக்கு அங்க
முன்னாடி 3 மணிக்கு 4 மணிக்கு கோலம் போட்டது எல்லாமே என்னன்னா அது ஒரு மருத்துவ முறை தான். பெண்கள்லாம் அந்த மார்கழி மாதத்துல அந்த குளிர்ல அந்த உட்கார்ந்து எஞ்சி கோலம் போடுறதுக்கு தமிழரோட பண்பாடு, தமிழரோட அந்த நாணயம் தான். அதெல்லாம் இப்ப மறந்துருச்சு. நம்ம நைட்டே கோலம் போட்டு படுத்துக்கிறாங்க சென்னையில. என்னன்னு கேட்டா காலைல எந்திக்க முடியாது, போட்டு விட்டு மடுப்பா காலைல எந்திக்க அப்படிங்கிற அப்படி எல்லாமே மாறிக்கிட்டு வருது. அதெல்லாம் மீட்டெடுக்கணும், பழமையை மறக்காம இருக்கணும். கட்டாயம் நான் மறுபடியும் சொல்றேன், உறவு முறைகளை மறந்துடாதீங்க. நிறைய பிள்ளை பெத்துக்குங்க, கட்டாயம் பெத்துக்குங்க. அவன் எல்லாம் நம்மள 2 பிள்ளை பெத்துக்கிட்டு அவன் 10 பெத்துக்கிட்டு இருக்கான். நமக்கு எம்பி குறையுது, எம்எல்ஏ குறையுது, நம்ம எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே இருக்கோம். அதனால 10 பிள்ளை பெத்துக்கணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், அதுக்கு இயற்கை விவசாயம் பண்ணணும். விவசாயம் கட்டாயம் பண்ணணும். 100 ரூபாய் வேலை மாதிரி போய் விவசாயத்தை அழிச்சிடக்கூடாது. கவனமா இருங்க. நம்ம ஊருக்கு அம்மாயை நம்ம மூலமா ஆட்டையை போட்டுருவாங்க. அம்மாயை நல்லா தோண்டுங்க. 100 நாள் வேலைக்கு போனா சொரிஞ்சு புல்லுக்கு சேவிங் பண்ணாம சொரிஞ்சு தோண்டி தண்ணி வைக்கிற அளவு தோண்டுங்க. அப்பதான் விவசாயம் பண்ண முடியும். அப்பதான் நமக்கு உணவு கிடைக்கும். இந்த மாதிரி திருவிழாக்கள் யாரும் மாறுவேஷம் போட்டிருக்காங்க அவருக்கும் பரவாயில்ல, ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை இன்னும் எனக்கு சந்தோஷம். நானே இப்படி ஒரு வேஷம் போட்டு வந்தேன் ஒரு காலத்துல. இது பெரிய மகிழ்ச்சி. 1 வாரமா பிளான் பண்ணிருப்பாங்க எப்படா அந்த வேஷம் போடுறது. இது யாருக்கு மகிழ்ச்சி கொண்டாடுங்க. காஞ்சனா வேஷம். ஓ காஞ்சனா பாட்டுக்கா? சரி இது இல்ல இது என்ன தெரியுங்க, ஒரு ஆம்பளை போய் இத்தனை பேர் முன்னாடி போட்டு வரணும்ல, மறுநாள் காலையில நீங்க எப்படி எல்லாம் கிண்டல் அடிப்பீங்க. அதெல்லாம் தாண்டி வந்து நிக்கிறாருன்னா உண்மையிலே பாராட்டணும். அவங்களுக்கு நல்ல கைதட்டல். ஒவ்வொரு மேடை முடியும் கைதட்டல் கொடுங்க, அப்பதான் அவங்களுக்கு உற்சாகம். ஒரு கலைஞனுக்கு காசு கௌரவம் கிடையாது, கைதட்டல் தான் உற்சாகம். ஒரு படத்துல பசங்க படம் பார்த்திருப்பீங்கல்ல, அந்த பெண்ணு சின்ன பையன் சாக கிடக்குற படத்தோம்ல கைதட்டு எழுப்பிடுவாங்க. அந்த உற்சாகம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு. அந்த பிள்ளைகளை வாழ்த்துங்க, பாராட்டுங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த கிங் மேக்கர்ஸ் அடுத்த முறை பேர் மாத்தி நான் நம்புறேன். அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நேரத்துல மிகப்பெரிய நன்றிகளையும் பாராட்டுகளும் தெரிவிச்சுங்க. அனைவருக்கும் மீண்டும் முறை தமிழ் புத்தாண்டு தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நான் தமிழர். Change the sun.
அது எங்க இருக்கு நெக்ஸ்ட் இதுதான் எடுக்கணும் இந்த பாட்டை.
சூப்பர் சூப்பர். பரிசு தொகை சத்யராஜனுக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து இசை மையாளர் ஒரு சின்ன பிரைஸ் கொடுப்பாங்க. எல்லாரும் கை தட்டுங்கப்பா. எல்லா வீடியோ என்னமா 15 செகண்ட் கட்சி நிகழ்வு, 45 செகண்ட் சாப்பாடு. இல்லை அண்ணே நம்ம அண்ணே பையனா டாட்டா. நாளைக்கு வளையல இருப்பாரு. இன்னைக்கு சக்தி நகரில் நடந்த பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி பொங்கல் விழாவுக்கு நம்ம மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மதிவாணன் அவர்கள் வந்திருந்தாப்புல. நிகழ்ச்சி அண்ணன் வருகையிலிருந்து மதிவாணனுடைய அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஜெகன் சார்லஸ் அவர்களும் சிறப்பான முறையில் முன்னெடுத்து இன்னைக்கு மதிவாணன் அண்ணன் வந்து நிகழ்வை சிறப்பாக முடிச்சிட்டாங்க. மதியானம் இப்போ தான் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புனாங்க. எங்கே சாப்பிட்டோம்னா நம்ம சிவந்திபுரம் கடையில் சாப்பிட்டோம். அதுதான் நம்ம ஜெகன்.